என் மீது செலுத்தேன் இறைவா. ஜீசஸ் ஷைன்ஸ். இறைவன் ஒளிர்கிறான், அந்த ஒளியை என் மீது செலுத்து என்று சொல்லி அந்த குழந்தைகள் கேட்ட அந்த இறைப்பாடல். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைத்திருக்கிறார்கள் குழந்தைகள். நிறைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இல்லை. இங்கே கூட இருக்கலாம், இருப்பீங்க தானே? இருக்கீங்களா? நமக்கு அம்மாவும் இருக்குது, அப்பாவும் இருக்குது. சிலதுக்கு அப்பா இல்லை, சிலதுக்கு உயிரோடு இருந்தால் இல்லை, சிலருக்கு உயிரோடையே இல்லை. இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? கடவுள் எனக்கு காலையில் அந்த குழந்தை இறந்ததுன்ன உடனே பதறிடுச்சு. ஏன்னா சாலையில் குழந்தைகள் போகும்போது வீட்டில் அம்மா அப்பா என்னங்க நினச்சி அனுப்புகிறோம்? என்ன நினச்சி அனுப்புகிறோம்? பத்திரமா போயிட்டு வருவீங்கன்னு தானே. ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நல்லா நினச்சிக்கோ. உங்கள் பெரிய பிள்ளைங்க தானே சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்காக நீ வளரல, ஒரு ஆணுக்காக நீ வளரல. ஒரு ஆணுக்கு உன்னை ஒப்படைச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொதுவாக கற்புடனான அது வாழ்க்கையில் நடக்கும். இந்த உடம்பு யாருது தெரியுமா? உன் அம்மா அப்பாது. இதை கெடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கொள். குழந்தைகளை, வாழ்க்கை சுலபமானது இல்லை, ஆனால் அழகானது, அற்புதமானது. எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நான் சொல்றேன், உன் உயரத்தின் எல்லையை தொட்டுவிடு. அதான் வாழ்க்கையில் வாய்ப்பு. நான் சிட்டுக்குருவியா தான் குழந்தை இருந்தேன். ரொம்ப இமோஷ்னலான ஆள் நான். அப்படி சிட்டுக்குருவி அந்த சிறகு அப்படி விரிச்சேனா, விரிக்கும் போது தான் தெரிஞ்சுது நான் சிட்டுக்குருவி இல்லைன்னு. சிறகை விரிக்கிற வரைக்கும் எனக்கு தெரில, நான் சிட்டுக்குருவி தான் நினச்சிட்டு இருந்தேன். விரிச்சு பார்த்தா பெருசாக இருக்குது சிறகு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ராஜாளின்னு. சிறகை விரித்து பறக்க தொடங்கினேன். நீயும் சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. ப்ரூவ் பண்ணட்டுமா? என்ன பிரகாசம் அண்ணா? கூடவே தான் போனாலும் போவாது. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று கேட்டுக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 10-15 வருஷத்துக்குள்ளே ஒன்று நடக்க தானே போகுது. அதை தேடி இப்போ எதுக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுற? இந்த வயது எதற்கானது? படிப்பதற்கானது. புகழ், வாய்ப்பு, பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி, உயர்வு, பயணம், பதவி, எல்லாவற்றையும் பெறுகின்ற புகழ், செல்வாக்கு, இதையெல்லாம் பெறுவதற்கு என் குழந்தையை இந்த வயதை பயன்படுத்தி, இந்த தேர்வை பயன்படுத்து. தேவையற்ற உணர்வுகளிலே உன்னை செலுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவன் உனக்கு காவலாளிகளை நிறுத்துவானாக. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய தவறுகள் தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் நம் கையை விட்டது போறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஒரு சிறிய தெளிவற்ற தன்மைதான், ஒரு சிறிய தெளிவுதான். அந்த சிறிய தெளிவை எப்படி பேண வேண்டும்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன். உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேளு, எந்த கேள்வினாலும் கேளு. எனக்கு ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் நடுவராக உட்காந்துட்டு சொல்லுவாங்க, நான் நடுவராக நிறைய போவேன் பேச்சு போட்டில், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி தோத்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் பெட்டரில். நெக்ஸ்ட் ஏன் தோத்த? எப்படி தோக்கலாம்? நீ யோசி, எங்கே தப்பு பண்ணன்னு யோசி. அந்த தப்பை சரி பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு முடி. ஜெயிச்சுட்டு தான் வரணும். அதாவது முயற்சித்தேன், கிடைக்கவில்லை, கிடைக்கும் வரை முயற்சித்தாயா? பெற்றோர்களுக்கு சொல்ற, கொஞ்சம் வேலை கொடுங்க இதுங்களுக்கு. வீட்டில் ஒரு வேலை செய்கிறது, வெயிட்டை தூக்க விடுங்க. முதல்ல ஒரு 5 கிலோ கையில் கொடுத்து 2 மாடி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாலும் சொல்லவா, பிள்ளைகள் வெயிட்டை தூக்கி பழக்குனா
பெற்றோர்கள் கையில் வெயிட் இருந்துச்சுன்னா அதுங்க தன் கையில் வாங்கிக்கும். எந்த குழந்தை பெற்றோர் கையிலேருந்து தன் கைக்கு வெயிட்டை வாங்கிக்குதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில் வெயிட்டு தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி சோத்து முட்டையை கூட நீங்கள் கொண்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் சாகிற வரைக்கும் அதுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்னொரு மந்திர சொல் சொல்லித்தரவா? நீங்களாம் காதை முடுங்க. மந்திர சொல் சொல்லித்தரவா? இங்கே பாருறா, இங்கே பாருமா, என்னையும் புருஷனையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீ படி, நல்லா வா, நல்லா வேலைக்கு போயிட்டு பொழப்பை பார்த்துக்கிட்டு போ, அது போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி பெற்றோர்களா இன்னிலேருந்து டைலாகாக மாற்றுங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க. இன்னிலேருந்து என்ன டைலாக் மாற்றணும் தெரியுமா? இங்கே பாரு, நானும் என் மனைவியும் அனுபவிக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் உனக்காகவே வாழ்ந்து இந்த இளமையை உனக்காகவே துறந்திருக்கிறோம். உனக்காகவே உழைத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுலையே எங்கள் பாடு போகுது. நீ நல்லபடியாக வாழ்ந்து வளர்ந்து என்னையும் என் கணவனையும் என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளையும் கட்டுக்கோப்பாக பார்த்து இந்த குடும்ப தலைமையை வருங்காலத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை வளருங்க. அந்த பாண்டேஜ் இருக்கட்டும், அந்த பாண்டேஜ் இருக்கட்டும். இல்லை, இன்னைக்கு அந்த பாண்டேஜில் எல்லாம் தனி சுயம் 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 சுயமாயிடுச்சு எல்லாம். எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா இது எதுக்கு அழுதுனே தெரியாது, நான் அழுவேன் இந்த வயசுலையும். நான் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா என் பையன் வந்து கேட்குறான், வாட் ஹேப்பன் டு யூ, என்னாச்சு? நான் எங்கே கவலைப்படுறேன் தெரியுமா? எனக்காவது என்னாச்சுன்னு கேட்குறான். அவன் புள்ள அவனை என்னன்னு கேட்கும். வாழ்க்கை வந்து அப்படியே டைலூட் ஆகிட்டே போகுது. பிடிச்சி வைங்க. உங்களுக்காக ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் உட்காந்துறேன். 3 minutes 10 minutes உங்களுக்கானது. 11:30 I leave the hall. இயற்கை முடிவு செய்துப்பா. நான் ஒருத்தனை சொல்ல போகிறேன், நீ அவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவனாகத்தான் இருக்கிறோம். நீயும் நானும் அவனாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, அதனால தானே அப்படி இருக்கிறேன். தெரிஞ்சதுன்னா அப்படி இருக்க மாட்டேனே. யாராவது ஏதாவது சொன்னாலும் கோபம் தானே வருது. சட்டுன்னு முடிவு பண்ணுறேனே. எந்த அவமானங்களை விட சிறந்தது வாழ்க்கை குழந்தைகளை. மூச்சு இருக்குல்ல, அது எல்லாத்தை விட மகத்தானது. அதை ஜஸ்ட் ஹோல்ட். அந்த ஹோல்டு உங்களுக்கு வரணுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த உலகம் ஒரு இனத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது, இந்த இயற்கை இறைவன். அந்த இனம் நல்லா இருக்கணுன்றதுனால அந்த இனத்தில் ஒருத்தரை பிறக்க வச்சுது. ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தது, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தது. அந்த 2 பேரையும் சேர வச்சு அந்த ஆணினுடைய உயிரணுவை அந்த பெண்ணின் உள்ளே செலுத்தி அந்த பெண்ணுக்கு கரு உண்டாக்கி கருவை வளர்த்து கருவை குழந்தையாக வெளியில் அனுப்பி அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும்னு இந்த உலகம் முடிவு பண்ணுது. இப்போ நீயும் அப்படித்தான் வந்திருக்கிறாய், நானும் அப்படித்தான் வந்திருக்கிறேன். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம். அந்த நோக்கத்தை முழுமையாக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த குழந்தை பிறக்கிறது, வயிற்றில் வந்துருச்சு, குழந்தை அம்மா வயிற்றில் வந்துருச்சு. அப்போது இறைவன் அந்த அம்மாவனுடைய காதுகளில் கனவிலே அசிரீரியாக பேசுகிறான். உன் வயிற்றில் ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை தான் இந்த இனத்தை காப்பாற்ற போகுது. அந்த குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் நீ திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அதனுடைய தலைமுடியை வெட்டக்கூடாது. சரியா? 2, அந்த தாய் திராட்சை ரசம் அருந்தாமல் அந்த குழந்தையை பிறக்க வைக்கிறான். அந்த குழந்தை அவ்வளோ தலைமுடியோடு பிறக்குது. அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயர் வைக்கிறார்கள். சிம்சோன் கேள்விப்பட்டிருக்கியா? இந்த ஐஃபோனுக்கு என்ன பேர்? ஐஃபோன். அதுவும் கடிச்ச ஆப்பிள், ஏவாள் கடித்த ஆப்பிள். ஏவாள் கடித்த ஆப்பிளால் ஏவாளும் ஆதாமும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை கையாளுறேன். அதே மாதிரி தான் சிம்சோன், சாம்சங். என்ன பாரு, ஃபோனுக்கு பேர் பாரு எப்படி இருக்குது. சிம்சோன் பிறக்கிறான்ப்பா. 16-17 வயசில் பராக்கிரமசாலியாக வளர்றான். பராக்கிரமசாலினா யாருன்னா இப்படி வலு பலம். ஒருத்தனை இல்லை, இப்படி அடித்தா 100 பேர் சாவான்.
அந்த இனம் அப்படி பயப்படுது. அந்த இனத்திற்கு பாதுகாவலாளியாக வளர்றான். அந்த இனத்தை அழிக்கணும்னு வந்த பகையாளிகள் சிம்சோனை குறி வைக்கிறார்கள். இவனை நகர்த்திட்டோம்னா இந்த இனத்தை அழிச்சிடலான்னு அவனை ஒரு தேசத்துக்கு கூட்டு போறாங்க. இங்கிருந்து தான் கதை தொடங்குது. பராக்கிரமசாலியான அவ்வளவு ஹேண்ட்ஸமான அந்த பையன், அந்த இளைஞன் வேறு தேசத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான். அங்கே அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் வருகிறது. நீ ஒன்னொன்னுத்தையும் அடிக்கோடு போட்டு கவனி. உன் வாழ்க்கையில் எந்த வார்த்தை பயன்படும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண்ணினுடைய காதல் அவனுக்கு கை கூடவில்லை. மனம் முழுக்க சோகம். அம்மா அடிக்கோடு போடுறேன். பல பேருக்கு தவறு செய்வதற்கு, சூசைட் பண்ணிக்கிறதுக்கு, குடிகாரங்களாகிறதுக்கு, ட்ரக் அடிக்ட் ஆகிறவங்களுக்கு, இந்த மாதிரியான இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் போகிறதுக்கு, கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு, ஒழுங்கீனமாக இருக்கிறதுக்கெல்லாம் துயரம்தான் காரணம். துயரங்களை தவறானதற்கு பயன்படுத்தாமல் துயரப்படுதலுக்கான அந்த எனர்ஜியை வேற லெவல்ல கொண்டு போறவங்க தான் சாதனையாளர். துயரத்தை அப்படி மாற்றி போடணும். நான் எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு நான் எப்படி பழி வாங்கினேன் அப்படி மாற்றி போடணும். ஆனால் துயருற்று இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெஸ்டி கிடைக்கிறான். அவ பேர் தெலீலாள். டெலிலா பேரழகி. ஆனால் என்னன்னா எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நம்ம இவங்க பார்த்து பேசாமல் இங்கே பார்த்து பேசுகிறேன். எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஒரு 2 வீலர் போதும், பின்னால் உட்காந்துட்டு ஊர் சுற்றலாம். ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிட்டா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். இவங்க நிறைய சுற்றுதுங்க. இல்லைன்னா இவங்க செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிட்டா சிம்சோனுக்கு. நல்ல விருந்து சாப்பிட்றா, நல்ல சுற்றுறா, எல்லாம் வேலை ஜாலியாக இருக்கிறாளுங்க. அந்த துயரம் தீர்க்க அந்த ஜாலி தேவைப்படுது அந்த பராக்கிரமசாலிக்கு. அவன் மறந்துட்டான் இறைவனுடைய அருளால் பிறந்த குழந்தை தான்னு மறந்துட்டு அந்த துயரங்களாலும் காதல் துயரத்தாலும் தெலீலாளினுடைய அன்பினாலும் அப்படியே அலக்கழிக்கப்படுறான். நம்மள மாதிரி அலக்கழிக்கப்படுற அந்த சிம்சோன் என்ன பண்ணா, அப்படியே அவளோடையே ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பகையாளிகள் இருக்காங்கல்ல, தெலீலாவை பிடிச்சிட்டாங்க. ஏய், அவனை கொலை பண்ணணும், அவன் உடம்புல எங்கேயோ ஒரு சக்தி இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லு. எங்கே அடித்தாலும் சாக மாட்டேங்கிறான். போய் கேட்குறான். ஏய், நம்ம பசங்களுக்கு பாருங்களேன் சார், டோன் தான் முக்கியம். டோனில் சொன்னால் எல்லாம் அடிமை. அந்த ஆண்டி மாதிரி நீ அன்பாக பேசலை, அந்த ஃப்ரெண்டு மாதிரி நீ சரியாக இல்லை, அப்பாட்ட பேசுகிறது பசங்க. இந்த தெலீலாள் பேசுகிற பேச்சு எப்படி தெரியும் பேச்சு? ஏய், உன்னை எங்கே அடித்தா நீ சாவ? அவ சிரிச்சிட்டே சொல்கிறா, ஏன் என்னை சாவடிக்கணுமா உனக்கு? இப்படி தானே பேசிக்கிறீங்க. உயிருக்கு ஆபத்தான உரையாடல். ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு ரீல் பார்த்தேன், அடிவயிறு பற்றி எரிஞ்சு 22 வயசு பையன் இருக்கிறாங்க எனக்கு. அடிவயிறு பத்திருச்சுங்க. அதை பார்த்து ஒரு பொண்ணு ஹை ஹைன்னு ஒரு பின்னால் அந்த பையனுடைய ஷோல்டரில் குத்துறா, ரத்தம் வருதுங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். யார் ரத்தம் அது? நீ சம்பாரிச்ச ரத்தமா? 10-15 வருஷம் நான் வளர்த்த ரத்தம். என் பிள்ளை அம்மாவுக்கு எவ்வளோ வலிக்கும், அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும். குத்தி விளையாடுறாங்க. அந்த பொண்ணு பின்னல வெளியில ரத்தம் வருது, அதை ரீல் எடுத்து போடுறானுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கட்டுப்படுத்தோன்னு எனக்கு தெரியல. தெலீலாள் கேட்குறா, நீ எங்க அடிச்சா சாவ? என்ன அக்னி கம்பிகளை கட்டினா நான் செத்துருவேன் போ. அக்னி கம்பிகளை என்ன நைட்லேயே கட்டுறாங்க. அறுத்துட்டு வந்துட்டான். சிரிக்கிறான். அவன் ஏய் அக்னி கம்பியில் கட்டினா செத்துருவேன்னு சொன்னான். இல்லை இல்லை, நான் சாதாரண கயிறில் கட்டினாலே செத்துருவேன். சாதாரண கயிறில் கட்டுறாங்க. குழந்தைகளே, எல்லாம் விழிப்புணர்வின் வரிகளால் நிரம்பப்பட்ட பைபிள் வரிகள். எங்கெல்லாம் ஆபத்து எந்த டோன்ல வரும்னு தெரியாது. சண்டை போட்டு வாங்குவீங்க 2 வீலர், அதுல தான் சாவு எழுதி இருக்கும். 2 லட்சம் 2.5 லட்சம் வாங்குவீங்க. ஹெல்மெட் போடல, இதோ காலையில் ஒருத்தர் செத்து போயிருக்கான். சார் சொன்னார் காலையில், இன்னைக்கு கால் நானும் நீங்க பேசிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் செத்து போயிருக்கிறான்.
ஃபோன் வந்துச்சு இல்லை சாருக்கு? எங்கே தவறு நடக்கிறது? யார் காப்பது இதை? யார் பேசுவது இதை? நமக்கு எப்பொழுது புரியும்? முன்னால் உட்காந்து ஓட்டுறவனுக்கு தான் மண்டை இருக்குதா? பின்னால் உட்காந்து மண்டை இல்லையா? அவனும் தான் ஹெல்மெட் போடணும். சாதாரணமாக கட்டினாலே செத்துருவேன்னு சொன்ன சாவில் நீ என்ன செஞ்சா தெரியுமாவ? நீங்கள் பைபிளில் சிம்சோன் எடுத்து இன்னைக்கு படிங்க. கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தானே படிக்கிறீங்க, படிங்க. அழுது புலம்புறாங்க கீழே. சொல்ல மாட்டியா? உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? என்கிட்ட சொன்னால் நீ செத்துருவியா? எல்லாரும் கேட்குறாங்க என்கிட்ட, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. உன் உயிர் எங்கே தான் இருக்குது சொல்ல. அழுறதை பார்த்த உடனே அவன் கவலையாக அப்படியே உட்கார பாருங்க. அவளை அப்படியே மடியில் போட்டுக்கிறான். மடியில் போட்டு முடி அப்படியே கோதிக்கிட்டே கேட்குறா, சொல்ல மாட்டியா? இந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு நடக்குது, நமக்கு தெரியாதுல்ல. வேறு வேறு விதத்தில் நடக்கும். தெலீலாளாக வந்து சேருவார்கள். நம் பிள்ளை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டில் ஒழுக்கமாக இருக்கிறதில்ல, நீ ஒழுங்காக தூங்குறதில்ல, எதுக்கு போய் உள்ளே பூட்டிக்கிற, என்னத்துக்கு கையில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் வச்சுக்கிறேன் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பின்னால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் டீச்சர்ஸ். ஆசிரியர்களோடு நல்லுறவை பேணுங்கள். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பற்றிய கண்ணாடி போல் தகவல்கள் வந்து சேரும். அப்போ கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். பிடிஏ மீட்டிங்க்கு வரும்போது ஒரு மணி நேரம் அவங்களோட உட்காருங்க. ஒன்றும் இந்த 2 பேர் மேலே எனக்கு எவ்வளோ கோவம் தெரியுமா? இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் பிள்ளையனுடைய ஒரு பிடிஏ மீட்டிங்காக நான் போனதில்லை மேடம், எல்லாம் என் ஒய்ஃப் தான். சாரம் சொன்னார், ஆனால் போனதே இல்லை மேடம். இப்போ தெரியாது. இன்னும் ஒரு 15 வருஷம் போட்டு ரிட்டையர்ட் ஆகிடுவீங்கள்ல. இவங்க கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்கள ரிட்டையர்ட் ஆனால் பார்த்துக்க வேண்டியது குடும்பம் தான். குடும்பத்தை இளமையிலேயே கண்காணித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் தான் நம் ஊன்றுகோள்கள். கிவ் குவாலிட்டி டைம் டு தெம். நீங்கள் அசைகின்ற சிறிய அசைவு அந்த குழந்தைகளுடைய ஆழமான மனதிலே நன்றி உணர்வை ஏற்படுத்தும். நீங்கள் செலவழிக்கும் பணம் மட்டும் அல்ல, நீங்கள் செலவழிக்கும் நேரம், உங்களுடைய நற்வார்த்தைகள், உங்களுடைய உடன் இருப்பு அந்த குழந்தைகளுக்கு தேவை என்பதனை உங்கள் கால்களில் விழுந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நேரத்தை கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு. நேரத்தை விட இந்த குழந்தைகளுக்கு உங்களிடம் இருந்து வேறு எதுவுமே வேண்டாம். குட் குவாலிட்டி டைம் கிவ் தெம். தெலீலாள் சொல்லுகிறாள், சொல்ல உன் உயிர் எங்கே இருக்குன்னு சொல்ல, உன் பலம் எங்கே இருக்குன்னு சொல்ல. என்னடி இப்படி அழுதுகிட்டு இப்படி புலம்பிக்கிட்டு என்னை இப்படி நாசம் பண்ணுற, நீ தடவிக்கிட்டு இருக்கிறல்ல முடி அதில் தான் இருக்குது. நிஜம் நிஜம் சத்தியமாக சத்தியம். காட் ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். அவள் அப்படியே ஏழா அதை பின்றா, பெரிய முடியல ஏழா பின்றா. அந்த சுகத்தில் பாவி தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கும்போது மொட்டையடிக்கப்பட்டு இருக்கிறான். கோழி குஞ்சை போல் உணர்கிறான். உடம்புல பராக்கிரம் இல்லை, பலம் இல்லை. பலத்தை இழந்து, இறைவன் தந்த தாளந்தை இழந்து பலவீனமாகி ஒரு சிறிய கோழி குஞ்சை போல் பதறிக் கொண்டிருந்தவனை பகையாளிகள் பிடித்து சிறையில் போடுகிறார்கள். ஆயுதங்களாலும் வெறும் கைகளாலும் அவன் கண்கள் தோண்டப்படுகின்றன. அழுகிறான், புலம்புகிறான். குழந்தைகளை, நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் சிம்சோன்களாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் தாய்மார்களும் தந்தைமார்களும் இந்த ஆசிரியர்களும் கடவுள் மாதிரி தான் மன்னிப்பார்கள். மன்னித்தால் எது வளரும்? எது வளரும்? முடிதான் வளரும். கண் வளருமா? முடி வளருது. அந்த பலத்தினால் அவன் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கண்ணில்லாத காரணத்தினால் அந்த பலத்தை பயன்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறது பைபிள். சரியாக சொல்கிறேனா? சரியா பயன்படுத்த முடியல. கட்டப்படுகிறான். மறுபடியும் இறைவனிடம் சொல்லுகிறான், நீ தந்த ஆயுளை, நீ தந்த தாளந்தை, நீ எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் விளையாட்டுத்தனமாக பயன்படுத்தி கொண்டேன். இனிமேலும் எனக்கு வாழ விருப்பம் இல்லை இறைவா என்று சொல்லி அந்த தூண்களை இழுத்து கொண்டு அப்படியே அந்த சிறை கட்டடங்களுக்கு உள்ளே இடிபாடுகளுக்குள் புதைந்து இறந்து போனான் சிம்சோன்.
கடைசியா ஒரே ஒரு ட்ரிபியூட் மட்டும் பைபிள் கொடுக்குது சிம்சோனுக்கு. அவன் உயிரோடு இருந்து அழித்த தீமையானவர்களை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து இறந்த குற்றவாளிகள் அநேகம். நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், நாம் சிம்சோனாக இருக்க வேண்டாம். அவனை போல் நமக்கான அழிவு வேண்டாம். வாழ்க்கை வாய்ப்பு ஒரு முறை தருகின்ற பொழுது அந்த ஒரு முறை கிடைத்த ஆசீர்வாதத்தை ஒரு முறை தான் குழந்தைகளே, ஒரு தாயின் வயிற்றில் இருந்து தான் குழந்தைகளை பிறக்க முடியும். ஒரு தந்தை தான் குழந்தைகளை, இந்த ஒரு தந்தையையும் ஒரு தாயையும் ஒரு ஆயுள் தான், ஒரு இளமை தான். அரியர் வைக்காதீங்க, ஃபெயில் ஆகாதீங்க, தோக்காதீங்க. நான் சொல்றேன் தோக்காத. ஏன் தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. தோத்துட்டா அடுத்தவன் என்னென்னமோ சொல்லுவான், அதெல்லாம் கேட்கணும். ஜெயிச்சிட்டா நாம் என்ன சொல்கிறோமோ அப்படி வாழலாம். நாம் நினைக்கிறதுபடி நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் இந்த அற்புதமான பள்ளிக்கூடம். நான் உண்மையாக சொல்கிறேங்க, இவ்வளோ அழகான ஒரு ப்ரேயர் சாங் இந்த வருஷத்தில் நான் போன பள்ளிக்கூடத்தில் நான் எங்கேயுமே பார்க்கலைங்க. என்ன அழகாங்க! இறைவா, அருள் நிறைந்தவனே, ஒளி நிறைந்தவனே, அந்த ஒளியை என் மீது செலுத்த மாட்டாயா? என் மீது செலுத்தேன் இறைவா. ஜீசஸ் ஷைன்ஸ். இறைவன் ஒளிர்கிறான், அந்த ஒளியை என் மீது செலுத்து என்று சொல்லி அந்த குழந்தைகள் கேட்ட அந்த இறைப்பாடல். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைத்திருக்கிறார்கள் குழந்தைகள். நிறைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இல்லை. இங்கே கூட இருக்கலாம், இருப்பீங்க தானே? இருக்கீங்களா? நமக்கு அம்மாவும் இருக்குது, அப்பாவும் இருக்குது. சிலதுக்கு அப்பா இல்லை, சிலதுக்கு உயிரோடு இருந்தால் இல்லை, சிலருக்கு உயிரோடையே இல்லை. இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? கடவுள் எனக்கு காலையில் அந்த குழந்தை இறந்ததுன்ன உடனே பதறிடுச்சு. ஏன்னா சாலையில் குழந்தைகள் போகும்போது வீட்டில் அம்மா அப்பா என்னங்க நினச்சி அனுப்புகிறோம்? என்ன நினச்சி அனுப்புகிறோம்? பத்திரமா போயிட்டு வருவீங்கன்னு தானே. ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நல்லா நினச்சிக்கோ. உங்கள் பெரிய பிள்ளைங்க தானே சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்காக நீ வளரல, ஒரு ஆணுக்காக நீ வளரல. ஒரு ஆணுக்கு உன்னை ஒப்படைச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொதுவாக கற்புடனான அது வாழ்க்கையில் நடக்கும். இந்த உடம்பு யாருது தெரியுமா? உன் அம்மா அப்பாது. இதை கெடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கொள். குழந்தைகளை, வாழ்க்கை சுலபமானது இல்லை, ஆனால் அழகானது, அற்புதமானது. எல்லாருளும் கூடியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நான் சொல்றேன், உன் உயரத்தின் எல்லையை தொட்டுவிடு. அதான் வாழ்க்கையில் வாய்ப்பு. நான் சிட்டுக்குருவியா தான் குழந்தை இருந்தேன். ரொம்ப இமோஷ்னலான ஆள் நான். அப்படி சிட்டுக்குருவி அந்த சிறகு அப்படி விரிச்சேனா, விரிக்கும் போது தான் தெரிஞ்சுது நான் சிட்டுக்குருவி இல்லைன்னு. சிறகை விரிக்கிற வரைக்கும் எனக்கு தெரில, நான் சிட்டுக்குருவி தான் நினச்சிட்டு இருந்தேன். விரிச்சு பார்த்தா பெருசாக இருக்குது சிறகு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ராஜாளின்னு. சிறகை விரித்து பறக்க தொடங்கினேன். நீயும் சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. நானே உயர்ந்து இந்த அளவை தொட்டிருக்கின்ற பொழுது என் அடுத்த தலைமுறை, நீ என்னை விட வாய்ப்புகளையும் வசதிகளையும் நிரம்ப பெற்றவள், நீ பறந்து விட மாட்டாயா? பறந்து வா, வானம் காத்திருக்கிறது, அங்கே சந்திப்போம். நானும் நீயும் சந்திக்கக்கூடிய அந்த வினாடி, நீ சிகரத்தை தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வினாடி, நீ வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அந்த வினாடி, அன்பினால் உன்னை பார்த்து ஓடி வந்து அரவணைத்துக் கொள்ளுகின்ற அந்த வினாடியாக அது இருக்க வேண்டும் என்று நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது, இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, இன்னும் 5-10 ஆண்டுகளுக்குள், மேடம் வாணியம்பாடி ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? வந்தீங்க, +2 படிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் சிஓவாக இருக்கிறேன், இன்றைக்கி இந்த காலேஜை நான் நடத்துகிறேன், இன்றைக்கி நான் இங்கே டிஎஸ்பியாக இருக்கிறேன், நான் தான் இந்த மாவட்டத்தினுடைய ஹெட்டு அப்படின்னு சொல்லி என்னை சந்திச்சிட மாட்டியா? அப்படிப்பட்ட சந்திப்பாக அது நிகழ வேண்டும் என்றால் 10+1+2 இந்த 3 நிலைகளை இஷ்டப்பட்டு வெற்றி கொடி நட்டு கடந்து வாருங்கள். நிச்சயம் வெற்றி பாதையில் மீண்டும் சந்திப்போம். அரங்கோறும் ஆக்கந்தரும் முயுவ விளக்க உரை.
புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச
புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும் முயூவ விளக்க உரை. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. காணாதபோது ஒருவனைப் பற்றிப் புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விடச